ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திடீர் முறுக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். உங்ககிட்ட பதப்படுத்தின அரிசி மாவு வீட்டில் அரைச்சது இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் இடியாப்ப மாவு வாங்கிக்கலாம். கொஞ்சமாக பொட்டுக்கடலை இருந்தால் போதும், ரொம்ப ஈஸியாக அந்த முறுக்கு பண்ணிடலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். முதல்ல ஒரு 2 கப் அளவுக்கு இந்த பதப்படுத்தின அரிசி மாவு எடுத்துக்கலாம். இடியாப்ப மாவு, கொழக்கட்டை மாவு எதாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ 2 கப்பு நம்ம இந்த அரிசி மாவை எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சலித்து எடுத்துக்கோங்க. ஸோ நைஸாக அரைச்ச பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், வெள்ளை இல்லை கருப்பு எள்ளு 1 டீஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல்ல தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு அந்த வெண்ணெயோடு எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா டைட்டான மாவாக பிசைஞ்சிக்கணும். நான் மிளகாப்பொடி போட மறந்துட்டேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா காரத்துக்கு கொஞ்சம் மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவு ரொம்ப இலகி இருந்ததுன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் டைட்டாக தான் பிசைஞ்சிக்கணும் இந்த மாவை. இந்த மாதிரி தேங்குழல் அச்சு இருக்கு இல்லையா, அதை நல்லா எண்ணெய் தடவி அது உள்ளே போட்டு பேட்சாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடான எண்ணெய் வேண்டாம், மீடியமான ஹீட்டில் இருக்கிற எண்ணெயில் நிதானமாக பொரித்து எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியான திடீர் முறுக்கு ரெடி ஆகிடும். நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 15 டேஸ் வரைக்கும் அந்த ஃப்ரெஷ்னஸ் போகாது, நல்லாவே இருக்கும். நம்ம வீட்டில் பதப்படுத்தின மாவு பண்ண முடியல, டைம் இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.